Welcome to my channel AK's Pride. நாம் இந்த வீடியோவில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ்னால என்னங்க, நம்மளால் எது செய்ய முடியாது, இது என்னால் முடியாது அப்படி சொல்லுறது தான் நெகட்டிவ் சொல்லுவோம். ஓகேங்களா, என்னால் முடியுன்றதை பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்லுவோம். நெகட்டிவ்ன்றது நம்மளால் செய்ய முடியாத நெகட்டிவ் சொல்லுவோம். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பாருங்கள். டிட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். டிட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். டிட் நாட் நம்ம எப்படி சொல்லுவோம், டிடின்ட் கண்டாக்ட் பண்ணி டிடின்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ டிடின்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க். ஓகே, டிடின்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் டிடின்ட் வரணும், செகண்ட் வந்து சப்ஜெக்ட் வரணும், தேர்டு வந்து வேர்ப். சப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். அந்த 7 சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணி வேர்போட டிடின்ட் யூஸ் பண்ணி நம்ம கொஷினாக கேட்க போகிறோம். ஓகேவா, didn't I come, didn't I come, நான் வரவில்லை. didn't I come, நான் வரவில்லை, என்னால் வர முடியாது, நான் வரவில்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை didn't come, நான் வரவில்லை. didn't I go, didn't I go, நான் செல்லவில்லை. didn't I go, நான் செல்லவில்லை. didn't we come, didn't we come, நாங்க வரவில்லை. didn't we come, நாங்க வரவில்லை. didn't we see, நாங்கள் பார்க்கவில்லை. didn't we see, நாங்கள் பார்க்கவில்லை. அப்ப என்னால் செய்ய முடியல, என்னால் செய்ய முடியலன்னா அது என்ன ஃபார்ம்ல வரும், நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும். ஓகேவா, ஸோ அதை டிடின் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் போட்டு வெர்ப், எந்த வெர்பானா நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் ஸ்போக்கன் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். didn't you come, நீங்க வரவில்லையா. didn't you come, நீங்க வரவில்லையா. didn't you go, நீங்கள் செல்லவில்லையா. didn't you go, நீங்கள் செல்லவில்லையா. didn't they sleep, didn't they sleep, அவர்கள் தூங்கவில்லையா. didn't they sleep, அவர்கள் தூங்கவில்லையா. didn't they play, அவர்கள் விளையாடவில்லையா. didn't they play, அவர்கள் விளையாடவில்லையா. didn't he play, அவன் விளையாடவில்லையா. didn't he play, அவன் விளையாடவில்லையா. didn't ராம் play, ராம் விளையாடவில்லையா. didn't அருள் play, அருள் விளையாடவில்லை. ஸோ இந்த மாதிரி நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டு வெப்ஸ் நீங்கள் குக் பண்ணலையா, ஸ்லிப் பண்ணலையா, போகலையா, செய்யலை, எப்படி வேணால் நீங்கள் வெப்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கொஷின்ஸாக கேட்கலாம். ஓகே, didn't he come, அவன் வரவில்லையா. didn't he come, அவன் வரவில்லையா. didn't அருள் come, அருள் வரவில்லையா. didn't அருள் come, அருள் வரவில்லையா. didn't she come, didn't she come, அவள் வரவில்லையா. didn't she come, அவள் வரவில்லையா. didn't அபி come, அபி வரவில்லையா. didn't அபி cook, அபி சமைக்கவில்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் வேர்ப்ஸை நீங்கள் வேறு வேர்ப்ஸை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, didn't she play, didn't she play, அவள் விளையாடவில்லையா. didn't அபி play, அபி விளையாடவில்லையா. didn't அபி go eat, அபி சாப்பிடவில்லையா. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் நீங்கள் வந்து நேம்ஸ்லேயும் சொல்லலாம், இல்லை ஹீ ஷீட்லேயும் சொல்லலாம். ஓகே, didn't it come, didn't it come, அது வரவில்லையா. didn't dog come, டாக் வரவில்லையா. didn't cow come, கவ் வரவில்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த அனிமல்ஸ் நேமோ பிளேஸோ எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, didn't it go, didn't it go, அது போகவில்லையா. didn't go, அது போகவில்லையா.
ஸோ இப்போ இந்த 7 சப்ஜெக்டில் டிடின் யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்குறதுன்றது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து பயம் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் இங்கிலீஷை பேச முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான ரிலவெண்ட்டான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன வீடியோ வருதுன்றதை நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் உங்கள் கேஸ்.